ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். கடையில் கிடைக்கிற மாதிரி வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் வீட்லேயே எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யறதுக்காக 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா தோல் சீவி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கணும். இப்போது 2 கார்னரையும் நல்லா கட் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்யும்போது ஒரு ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. நல்ல மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரே ஈவனாக இருக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க குளிர்ந்த நீரில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். எல்லா உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா பாயில் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்கையும் ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 பிஞ்ச் சால்ட்டு போட்டு நல்லா 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கங்க. 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோவில் இருக்க வாட்டரை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் வாட்டர் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு உருளைக்கிழங்கு இருக்கிற தண்ணி நல்லா அப்சார்வ் ஆகிற வரைக்கும் 15 to 20 மினிட்ஸ் நல்லா காய வச்சு எடுத்துக்கங்க. உருளைக்கிழங்குல தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவில் உருளைக்கிழங்கு எல்லாம் கோட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கங்க. ஒன்ஸ் கோட் ஆனதுக்கப்புறம் ஆயிலில் ஹீட் பண்ணிவிட்டு 1 by 1 போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்பவுமே செய்யும்போது 2 வாட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். அப்படி பண்ணும்போது தான் கடையில் கிடைக்கிற மாதிரி வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் ஆயிலில் பொரித்து எடுக்கும்போது மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒன்லி 2 மினிட்ஸ் தான் பொரித்து எடுக்கணும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆயிலேருந்து எடுத்துடணும். செகண்ட் டைம் பொரிச்சு எடுக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 1 by 1 ஆட் பண்ணிக்கணும். மொத்தமாக உருளைக்கிழங்கு எண்ணெயில் சேர்க்கக்கூடாது. ஒன்றோடு ஒன்று போய் ஒட்டிடும். ஸோ 1 by 1 ஆட் பண்ணி நல்லா திருப்பி விட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஆயிலிருந்து பொட்டேட்டோவை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி இப்போ மசாலாவில் உருளைக்கிழங்கு நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மசாலா எல்லாமே ஈவனாக கோட் ஆகிடும் உருளைக்கிழங்குல. ஸோ நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சுவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.